இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு நைட் கில்டோட ஹெட் ஆபீஸ கட்டுறாங்க. இந்த நைட் கில்ட பத்தி ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஜேஜு ஐலாண்ட் ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க செத்து போன ஆன்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கும் மானா கிறிஸ்டலை கலெக்ட் பண்றதுக்கும் இந்த கில்ல இருந்து ஆள் போயிருப்பாங்க. இந்த கில்ல சேர்ந்தவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பீஸ்ட் மோனார்ச்சியும் ஃப்ராஸ்ட் மோனார்ச்சியும் என்கவுண்டர் பண்ணிருப்பாங்க. சோ இந்த சாப்டர்ல இந்த நைட் கில்ட் அசோசியேஷனோட ஹெட்டையும் அவனோட அசிஸ்டன்ட்டையும் காட்டுறாங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட் ஹெட் கிட்ட இந்த மாதிரி நேத்து ஒரு கேட் அப்பியர் ஆச்சுல, அந்த கேட்டை ரைட் பண்றதுக்கு தேவையான பெர்மிஷன்றது நம்மளுக்கு அவ்வளவா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து ரொம்ப ஹை ரேங்க் ஹண்டர்ஸ் தான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்ல, அதுக்கு அந்த ஹெட் அந்த கேட் என்ன எஸ்ராங் கேட்டான்னு அசிஸ்டன்ட் கேக்குறான். இல்ல சார், அது எஸ்ராங் கேட் இல்ல, பட் அது ஏராங் கேட்லயே ரொம்ப ஹை லெவல் இருக்கக்கூடிய கேட்னு அசோசியேஷன் சைட்ல இருந்து சொல்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்றான். வேல் இது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கஷ்டமான வேலையா தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த கேட்டுக்குள்ள போய் கேர்ஃபுல்லா இல்லைன்னா நம்ம எல்லாருமே சாகிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஹெட் சொல்றான். அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், அது ஒரு எஸ்ராங் கேட்டா இருந்தா நம்ம ஈஸியா கிவ் அப் பண்ணிடலாம். அங்க அப்பேல இருக்குது ஒரு ஏராங் கேட். சோ இந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய டாப் 5 கில்டுல நம்ம கில்டு ஒன்னு. நம்ம இந்த ஏராங் கேட்டை கிவ் அப் பண்ணோம்னா அது நம்மளோட பேரை கொஞ்சம் டேமேஜ் பண்ணிரும் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்றான். இதை கேட்ட ஹெட் நீ சொல்றதும் கரெக்டா இருக்க மாதிரி தான் தெரியுது. இந்த ஆர்டினரி பீப்புள் எல்லாருமே ஏராங் கேட் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் தான் நினைப்பாங்க. சோ அது நம்மளோட பேருக்கு கொஞ்சம் டேமேஜா தான் வரும்னு நம்ம ஹெட் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த அசிஸ்டன்ட் இது மட்டும் பிரச்சனை இல்ல, நம்ம அந்த ஏராங் கேட்டை கிவ் அப் பண்ணி வேற ஏதாச்சும் ஃபேமான கில்டு அந்த ஏராங் கேட்டை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அது நம்மளுக்கு பெரிய அசிங்கமா போயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப இதை கேட்ட ஹெட் ஏண்டா என் ஆபீஸ் முன்னாடி அப்பியர் இருக்க கேட்ட நான் கிளியர் பண்ணாம வேற எவனாச்சும் விட்டு கிளியர் பண்ண முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு நம்ம ஹெட் அந்த அசிஸ்டன்ட்ட கத்துறான். இல்ல சார், நான் உங்களை ஜஸ்ட் சும்மா சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட்டும் மதுப்புறான். இந்த ஹெட்டோட பேரு ஹியூங் நிம்னு நினைக்கிறேன், என் வாயில அவ்வளவு வர மாட்டேங்குது. சோ நம்ம ஹெட்னே கூப்பிட்டுக்கலாம். அப்ப அந்த ஹெட் நம்ம கில்டுல ஏராங் ஹண்டரோட குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி மத்த கில்டுல இருக்க மாதிரியே தான் நம்ம கில்டுலயும் இருக்கு. ஆனா நம்மகிட்ட இல்லாத ஒன்னே ஒன்னு எஸ்ராங் ஹண்டர் மட்டும் தான். இந்த எஸ்ராங் ஹண்டர் நம்மகிட்ட இல்லாதனாலதான் மத்த கில்டுக்கும் நம்ம கில்டுக்கும் ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்ம ஹெட் பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து புதுசா இன்னொரு வாய்ஸ்ன்றது கேக்குது. நம்ம ஏன் இன்னொரு கில்டு கூட சேர்ந்து இந்த கேட்டை கிளியர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த வாய்ஸ் சொல்ல, அதுக்கு ஹெட் டாப் 5 கில்டுல ஒன்னான நம்ம கில்டாலேயே இந்த கேட்டை கிளியர் பண்ண முடியுமா முடியாதுன்றது சந்தேகம் தான். இந்த விஷயத்த மத்த கில்டு கிட்ட போய் சொன்னோம்னா அவங்க இந்த கேட்டோட டேஞ்சரஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட சேர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க தப்பிச்சு ஓட தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹெட் சொல்றான். ஹெட் பேசிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒருத்தன் புதுசா அப்பியர் ஆனான்ல, அவனோட பேரு ஜியாங் ஏ ரிம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த பைப்ல இந்த மாதிரி ஒரு என்டையர் கில்டவே நம்ம கூட சேர்ந்து வேலை செய்ய சொல்றதான கஷ்டம், நம்ம பேசாம ஒரே ஒரு ஆளை மட்டும் நம்ம கூட சேர்ந்து வேலை செய்ய சொல்லுவோம்னு ஹெட் கிட்ட சொல்றான். அப்ப ஹெட் நம்ம ஒரு டிஃபிகல்ட்டான ஏராங் கேட்டுக்குள்ள போக போறோம், நீ சொல்ற மாதிரி ஒரே ஒரு ஆளை மட்டும் நம்ம கில்டு கூட சேர்த்துக்கிட்டா அது என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நம்ம ஹெட் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சடனா அவனுக்கு ஒருத்தர் ஞாபகத்துக்கு வரான். அப்போ இந்த ஜியாங் யங் ரிம், இவனை பேசாம நான் ரிம்னே கூப்பிடுறேன், எனக்கு வாயில அவ்வளவு பேர் வர மாட்டேங்குது, இவனை நான் ரிம்னே கூப்பிடுறேன். அப்ப இந்த ரிம் பைப்ல ஹெட் கிட்ட நான் உங்கள்கிட்ட யார சொல்றேன்னு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், நீ யார சொல்றேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அதாவது இந்த ஹக்னிம்ன்றது ஹெட்டோட பேருன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த ஹக்னிம்ன்றது ஹெட்டோட பேரு கிடையாது, அந்த ஹக்னிமோட அர்த்தம்ன்றது பிரதர். நம்ம எப்படி ஜாப்பனீஸ்ல கக்காசி டீச்சர்னு சொல்றதுக்கு பதிலா கக்காசி சென்சேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஹக்னிம மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணாம இருக்காங்க. நான் இதை ஏற்கனவே நோட்டீஸ் பண்ணி பேசிட்டேன். அதாவது இந்த ஜின்ஹோ வந்து ஜின்ஹோவை இதே மாதிரி தான் ஹக்னிம் ஹக்னிம்னு கூப்பிடுவான். நடுவில் ஒரு 2-3 நாள் கேப் விட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணனா, அதனால இந்த ஹக்னிம்ன்றது பிரதர்ன்ற மீனிங்கை கொடுக்குன்றத மறந்துட்டு இவனோட பேருன்னு நினைச்சிட்டேன். சார் ரைட், இந்த அசிஸ்டன்ட்ன்றவன் நம்ம ஹெட் அடிக்கடி ஹக்னிம் ஹக்னிம்னு கூப்பிடுறதுனால இவங்க 2 பேரும் பிரதர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஹெட்டோட தம்பி அப்படின்ற மாதிரி மாத்திக்கலாம். எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா மாத்தி மாத்தி பேசுறேன்னு கோச்சுக்காதீங்க, லைட்டா மைனர் மிஸ்டேக் ஆயிருச்சு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. சார் ரைட் கைஸ், மறுபடியும் அப்படியே மாங்காவாக்குள்ள போயிடலாம். நம்ம ஜின்ஹோ அவன் தம்பி ஜின்ஹோ கிட்ட நம்ம கில்டுக்கு ஆஜின்ற பேர் வைக்கலான்னு இருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோ கிட்ட கேட்க, அதுக்கு ஜின்ஹோ நோ, இந்த ஆஜின்ற பேரு சூப்பரா இருக்கு, நம்ம பேசாம அந்த சோலோ பிளேன்ற பேருக்கு பதிலா ஆஜின்ற பேரவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட ஜின்ஹோ சார் ரைட், அப்ப நம்ம கில்டு பேர் டிசைட் ஆயிருச்சு, இன்னும் நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஒரே ஒரு கில்டு மெம்பரை சேர்க்கணும் சரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோ கிட்ட கேட்கறான். அப்ப நம்ம ஜின்ஹோ என்னன்னா சொல்றீங்க, நேத்து சாஹே வந்திருந்தாங்க, அவங்க என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோ கிட்ட கேட்கறான். அதுக்கு ஜின்ஹோ இல்லடா, சாஹே இந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டா, நான் எதிர்பார்க்கிற மாதிரியான ஆளு அவ கிடையாது அப்படின்னு நம்ம ஜின்ஹோ சொல்ல, இதை கேட்ட ஜின்ஹோக்கு செம ஷாக் ஆகுது. நோ, என்னன்னா சொல்றீங்க, சாஹேக்கு என்ன குறை, சாஹேக்கு அழகு இல்லையா, அறிவு இல்லையா, இல்ல பவர் தான் இல்லையா, எதுக்காண்டி அவளை வேணாம்னு சொல்றீங்க, சாஹேவோட ஒரு பெட்டரான பர்சன் நம்மளை கிடைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோ கிட்ட கேட்கறான். அதுக்கு ஜின்ஹோ இங்க பாரு, எனக்கு தேவையானவன் ஹண்டர் லைசன்ஸ் வச்சிருக்க எவனாச்சும் ஒருத்தன் கில்ட் ஆக்டிவிட்டீஸ்ல எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாத ட்ரஸ்ட் ஒருத்தியான பர்சன் தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தன் உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்ஹோ கிட்ட கேட்கறான். அதுக்கு ஜின்ஹோ நீங்க சொன்னோடனே ஒரு சில பேர்ல ஞாபகத்துக்கு வராங்க அப்படின்னு நம்ம ஜின்ஹோ பேசிக்கிட்டு இருக்கும் போது இவங்க ஆபீஸ் ரூமோட கதவை யாரோ தட்டுற மாதிரி தெரியுது. நம்ம ஜின்ஹோ யாரா அது அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா இந்த நைட் கில்ட 3 பேரை காமிச்சாங்களா, அவங்க 3 பேருமே பல்ல இழிச்சிட்டு ஜின்ஹோட வாசல்ல நின்றுகிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த நைட் கில்டோட ஹெட்
பேரை ரிவீல் பண்றாங்க. இவனோட பேரு பார்க் ஜாங் சோ. இவனை பார்க்னு கூப்பிடுவோமா இல்ல ஹெட்னு கூப்பிடுவோமா? ஹெட்னே கூப்பிடுவோம், எதுக்கு இன்னும் போட்டு குழப்பிக்கிட்டு. ஹலோ ஜின்வு, நான் தான் பார்க்கர் ஜோங் சோ, நைட் கில்டோட கில்டு மாஸ்டர் நான் தான் அப்படின்ற மாதிரி அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். இவங்க 3 பேரையும் பார்த்தோன்னே நம்ம ஜின்வுக்கும் ஜின்ஹோக்கும் ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த நைட் கில்ட சேர்ந்தவங்க ஜின்வு கிட்ட அந்த கேட் அப்பியர் ஆன ஒரு வீடியோவை காட்டுறாங்க. நார்மலா ஒரு கேட்டோட அப்பியரன்ஸ் வச்சு அது என்ன ரேங்க்ன்றத சொல்ல முடியாது. ஆனா இந்த கேட்ல இருந்து அதிகப்படியான மானான்றது வெளியே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு கிட்ட சொல்றாங்க. இத பார்த்த ஜின்வு இது என்ன ஒரு எஸ்ராங் கேட்டா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நைட் கில்ட சேர்ந்தவங்க இது எஸ்ராங் கேட் கிடையாது, இது வரைக்கும் மெஷர் பண்ணி பார்த்ததுல ஹண்டர் அசோசியேஷன் இது ஒரு ஏ ரேங்க் கேட் தான் சொல்றாங்க. ஆனா பூசான்ல அப்பியர் ஆன கேட்லயே இந்த கேட் தான் இருக்கிறதுலயே பெரிய கேட் அப்படின்னு நைட் கில்ட சேர்ந்தவங்க சொல்றாங்க. இதை கேட்ட ஜின்வு, பூசானா? பூசானுக்கு போனோம்னா நம்ம பேசாம ஜூஹேயை பார்த்து ஒரு சூஷி சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்வு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஜூஹே யாருன்னு ஞாபகம் இருக்கா மக்களே? நம்ம ஜின்னுவோட ஃபர்ஸ்ட் கிரஸ்னு காமிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல அனிமேல, அவதான் ஜூஹே. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா மாங்கால ஜூஹேவை ஜின்னுவோட அக்கா மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க, அனிமேல தான் மாத்தி பிரசன்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ஷார்ட் வீடியோவை அப்லோட் பண்றேன். சரி ரைட், இப்படி நம்ம ஜின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நைட் கில்ட சேர்ந்தவன், நீங்க இந்த கேட்டை பத்தி ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஹண்டர் அசோசியேஷன் நாங்க இந்த கேட்டை கிளியர் பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எங்க கிட்ட ஒரு எஸ்ராங் ஹண்டர் இல்லாதனால இந்த கேட்டை எங்களால கிளியர் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ நீங்க எங்க ரைட்ல ஜாயின் பண்றதுக்கு அக்ரி பண்ணா மட்டும் போதும், மிச்சத்தை நாங்க பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஹெட் சொல்றான். அதே சமயத்துல இந்த பக்கம் இந்த ரிமூவ் பைப்ல ஜின்னு கிட்ட இருந்து ஆட்டோகிராஃப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான். நார்மலா எஸ்ராங் ஹண்டர்ஸ் எல்லாத்துக்குமே அந்த ரைட்ல கிடைச்ச ப்ராஃபிட்ல 10% கொடுப்பாங்க. ஆனா நாங்க அந்த டஞ்சன்ல இருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்ல இருந்து 20% தரோம் அப்படின்னு அந்த ஹெட் சொல்ல, இதை கேட்ட ஜின்னு 20 வேணாம், ஆளுக்கு 50-50 போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட ஹெட் செம்ம ஷாக் ஆகுறான். அப்ப ஜின்னு, நான் இப்பதான் என்னோட கில்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கேன், அதோட பேரு ஆஜின். சோ நீங்க என்னை ஒரு இண்டிவிஜுவலா கன்சிடர் பண்ணாம என்னை ஒரு கில்டா ட்ரீட் பண்ணீங்கன்னா நான் உங்க கூட சேர்ந்து கோஆபரேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு நைட் கில்டோட ஹெட் கிட்ட சொல்றான். அதுக்கு ஹெட், நம்ம பேசாம 40-60 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமா, எங்களுக்கு 60 உங்களுக்கு 40 அப்படின்ற மாதிரி பேசுறான். இதை கேட்ட ஜின்னு, நான் நைட் கில்ட் கூட நெகோஷியேட் பண்ணணும்னு விரும்பல, 50-50 ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப ஹெட் அவன் மனசுக்குள்ள, இந்த பயப்ல ரொம்ப எங்க இருந்தாலும் ஒரு நார்மலான ஆள் கிடையாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சார் ரைட் எனக்கு இந்த டீலுக்கு ஓகே, ஆனா நீ தான் அந்த பாஸ் லெவல் மாஸ்டரை கிளியர் பண்ணணும், அதுக்கு நீங்க ஓகே சொன்னீங்கன்னா எனக்கு இந்த டீலுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு கிட்ட ஹெட் சொல்றான். அதுக்கு ஜின்னு, எனக்கு அது புரியுது, நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப ஹெட் அந்த கேட் டிஸ்கவர் பண்ணி கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சு, அதனால நம்ம ரைட நாளைக்கே ஆரம்பிக்கிறோம், நீங்கள் எங்க கூட வந்தீங்கன்னா நம்ம கார்ல சீக்கிரமா போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹெட் சொல்றான். அதுக்கு ஜின்னு, இல்ல நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு நீங்க நைட் ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு நான் உங்களை அங்க கேட்டு கிட்ட மீட் பண்றேன் அப்படி இந்த சாப்டர் முடிச்சிருக்காங்க.